எல்லாருக்கும் வணக்கம். ஐயன்னா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோல ஒரு ஷேரை எந்த மாதிரியான காரணங்களுக்காக நாம விற்கக்கூடாது அப்படிங்கறது தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நாம ஒரு பங்குல முதலீடு பண்றதுல 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த பங்கை பை பண்றது, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அந்த பங்கை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது, மூணாவது அந்த பங்கை கரெக்டான டைம்ல செல் பண்றது அப்படிங்கிறது தான். ஆனா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த 3 ஸ்டேஜஸ்லயுமே கவனம் செலுத்துறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. எந்த பங்குல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த பங்கை பை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம அதிகமான டைம் அண்ட் எஃபர்ட்டை போடுறோம். நிறைய ரிசோர்ஸஸை நாம தேடுறோம். அதே சமயத்துல எந்த அளவுக்கு அந்த பங்கை நம்ம ஹோல்ட் பண்ணணும், எந்த மாதிரியான பாயிண்ட்ல செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த பெரிய ரிசர்ச்சையுமே நாம பெரும்பாலும் பண்றதில்ல. ஒரு ஷேரை செல் பண்ற அந்த முடிவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல நாம எடுக்கிற ஒரு எமோஷனல் ட்ரிவன் டிசிஷனா தான் இருக்கு. ஸோ பெரும்பாலானவங்க மார்க்கெட்ல பெருசா ரிட்டர்ன் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எமோஷனல் டிசிஷன் எடுத்து அந்த பங்கை தப்பான டைம்ல செல் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு பங்கை பை பண்றதுக்கு ரிசர்ச் பண்றோமோ அதே மாதிரி எந்தெந்த காரணங்களுக்காக ஒரு பங்கை விற்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரியான காரணங்களை தான் ஒன்னொன்னா நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பங்கை எந்தெந்த காரணங்களுக்காக விற்கக்கூடாது அப்படிங்கிறதுல முதல் காரணம் போர்டம். ஸ்டாக்லயும் சரி, எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி, நாம இன்வெஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வெல்த் கிரியேஷன் தான். ஒரு சொத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம். பட் நாம அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ல ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நாம தப்பான நேரத்துல ஒரு ஷேரை வித்துருவோம். ஏன்னா இப்ப எந்த ஒரு பெரிய கம்பெனி நீங்க மார்க்கெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு பெருசா எந்த ரிட்டர்னுமே கொடுத்துருக்காது. ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ல போயிருக்கும். பட் சடனா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு மல்டிபிள் ரிட்டர்ன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் நாம இந்த சைட்வே மூவ்மெண்ட் பீரியடை ரொம்ப போர்டமா இருக்கு, ஸ்டாக்ல பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் வேல்யூடா ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸா இருந்தாலுமே ஒரு ஷேரோட மூவ்மெண்ட்டை மட்டுமே பார்த்து போர்டம் காரணமா கண்டிப்பா விற்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டாக்கை நாம வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ரிசர்ச் பண்ணி தான் பை பண்ண போறோம். வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, இந்த என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி பண்ணலாமா, இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஒரு ஷேர்ல நாம என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்குறோம். பட் எந்த ஷேருமே மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் சைட்வே மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கும். அதுக்கு எந்த பங்குமே ஒரு விதிவிலக்கு கிடையாது. ஸோ அந்த சைட்வே மூவ்மெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த டைம்ல போர்டம் காரணமா அந்த பங்கை வித்துட்டோம் அப்படின்னா அது லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த ஒரு ஜேர்னில நாம பங்கெடுக்காம போயிடுவோம். ஸோ போர்டம் காரணமா விற்கிறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல காரணம் கிடையாது ஒரு பங்கை விற்கிறதுக்கு. அடுத்து ரெண்டாவது நியூஸ் ஸ்டிமுலை. அதாவது சமீப காலமா உலகம் ஃபுல்லா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது பெரும்பாலும் பங்குச்சந்தையை பாதிக்கிற விஷயங்களா தான் இருக்கு. கடந்த ஒரு 1.5 வருஷத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கால டாரிஃப் அப்படிங்கிறது ட்ரம்ப் போட்டிருந்தாரு. ஸோ அது நடக்கும்போது மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான வார் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதும் டெவலப் ஆச்சு. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்ல நிறைய வலட்டாலிட்டியை கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நடக்கும்போது நியூஸ் அடிக்கடி வரும்போது அதை மட்டும் பேசிஸா வச்சு ஒரு ஷேரை விற்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பா நாம பண்ணக்கூடாது. ஏன்னா வார் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்த ஒரு டைம்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது $120 per barrel அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. ஸோ
ஸோ அப்போ மார்க்கெட்டில் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான டைம் அப்படிங்கிறது நாம் பை பண்ணுறதுக்கான டைமே ஒழிய நான் வந்து க்ரூட் ஆயில் அதிகமாகிடுச்சு, ஸோ ஓவராலாக இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடும், கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சரியாக தான் போகுது, ஸோ அதனால் நான் வந்து என் பங்கை விற்றுட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக வந்து இருக்காது. ஏன்னா இந்த அமெரிக்கா ஈரான் வாரோட அந்த எண்டை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. பட் அப்போ வந்து திரும்ப க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $70 $60 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போச்சு. மார்க்கெட்டில் ஒரு நல்ல கெயின் அப்படிங்கிறதும் அந்த பீரியட்ல வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே உங்களோட ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ல நீங்க ஃபண்டமெண்டலா இன்வெஸ்ட் பண்றதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கொண்டு வர போறது இல்லை. அதே மாதிரி தான் எஃப்ஐஎஸ் வந்து பை பண்றாங்களா, செல் பண்றாங்களா, தொடர்ந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பங்கை நாம விற்கிறதுக்கான கண்டிப்பான ஒரு காரணமா வந்து இருக்காது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எந்த மாதிரியான செக்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாம முடிவு பண்ண முடியும். பட் அது மட்டுமே ஒரு பங்கை விற்கிறதுக்கான காரணமா வந்து இருக்க முடியாது. ஃபண்டமெண்டலா அந்த பங்குல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பா ஒரு அண்டர் வேல்யூவா இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு நியூஸ் அடிப்படையில் மட்டும் ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்றது அப்படிங்கிறது நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்காது. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல ஒரு பெரிய கிராஷ் அப்படிங்கிறது எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே வந்து நடந்துருந்துச்சு. கோவிடுக்கு முன்னாடி நீங்க ₹1,00,000 கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கோவிட் டைம்ல இந்த நியூஸ் இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த டெவலப்மெண்ட்னால 50,000 இருந்து ₹30,000 வரைக்கும் வந்து சரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரியான டைம்ல ஐயோ கோவிட் வந்துருச்சு, ஸோ உலகம் ஃபுல்லா வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இருக்கு, ஸோ இந்த நியூஸ் அடிப்படையில் நான் வந்து பங்கை செல் பண்றேன் அப்படின்னு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டத்தை வந்து கொடுத்துருக்கும். பட் அந்த மாதிரியான டைம்ல நம்மளால முடிஞ்சா மேல கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு வந்து இருக்கலாம். அப்படி நீங்க கோவிட் டைம்ல கம்முன்னு அந்த போர்ட்ஃபோலியோவை விற்காம இருந்தீங்க அப்படின்னா கோவிட் அந்த எண்டுக்கு அப்புறம் அங்கிருந்து இப்போ வரைக்கும் அந்த 1,00,000 போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது கண்டிப்பா 1,50,000 இருந்து 2,00,000 வந்து மாறி இருக்கும். ஸோ இதனால தான் நாம இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்டர்னலா நடக்கிற ஒரு ஃபேக்டர்ஸை நியூஸ் அடிப்படையில் வச்சு ஒரு பங்கை விற்கிறது அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. மூணாவது ப்ராஃபிட் புக்கிங். அதாவது ஒரு கம்பெனியை நாம வந்து பை பண்றோம், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கு அதனால நான் அந்த பங்கை வந்து வித்துட்டு வெளியே வரேன் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நாம பண்ணக்கூடாது. நீங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான் பண்றீங்க அப்படின்னா அது தனிப்பட்ட விஷயம். அப்படி பண்ணாலுமே கூட அதை ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்ல தான் பண்ணுமே தவிர நீங்க வச்சிருக்கிற லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்குள்ளேயே இந்த மாதிரி ஷார்ட் டேர்முக்கு நான் வந்து வாங்கி வாங்கி வந்து விற்பேன் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு நீங்க எஸ்டிடி வந்து பே பண்ணணும், இன்னொன்று கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஸோ நீங்க பண்ற ப்ராஃபிட்டை விட ஸ்டாக் புரோக்கர்ஸும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து அதிகமான பணம் வந்து சம்பாதிக்க போறாங்க. ஸோ வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி அப்பப்ப ஷேரை வந்து வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் செல் பண்ணிட்டு புது ஸ்டாக்குக்கு வந்து போறது அப்படிங்கிறது ஜின் ரம்மி ஸ்டைல் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம கையில ரம்மி ஆடும்போது கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே ஒரு கார்டு வந்து பெட்டராக வந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற கார்டை கீழே போட்டுட்டு அந்த ரவுண்டில் வர கார்டை வந்து எடுத்து வச்சு விளையாடுறது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்குள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி வாரன் பஃபெட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பற்றி ஒரு ஃபேமஸான ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா when we own portions of outstanding businesses with outstanding managements our favorite holding period is ஃபாரெவர். அதாவது நாம ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங் பிஸ்னஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதுல ஒரு மேனேஜ்மெண்ட்டும் வந்து நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நாம் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹோல்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஃபாரெவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு டேக்அவேவாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைமில் ஒரு 3லேருந்து 5 அவுட்ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ராக்கெட் லெவல் ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ
அந்த ராக்கெட் லெவல் ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ராக்கெட்ல இருந்து ஜம்ப் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து நம்மளால பெற முடியாம வந்து போயிடும். ஸோ அதனால ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பங்குல இருந்து வெளிவர்றது அப்படிங்கிறது கண்டிப்பா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல வந்து வராது. அடுத்து ட்ரெய்லிங் ரிட்டர்ன்ஸையும் அப்புறம் மார்ஜினலி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஷேரை வந்து செல் பண்றது. ட்ரெய்லிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பெரும்பாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சில மெசேஜஸ் வந்து வந்திருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு எந்த ரிட்டர்னுமே இல்லை, ரிலையன்ஸில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நிறைய பெரிய லார்ஜ் கேப்ல வந்து இந்த மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எந்த ரிட்டர்னும் இல்லை, 5 இயர்ஸ்ல எந்த மாதிரி ரிட்டர்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஷேரை செல் பண்றது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு 5 வருஷமா வந்து எந்த ரிட்டர்னும் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து க்ரோ ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டா இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணுமே தவிர வெறுமனே ட்ரெய்லிங் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்துட்டு செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பெரும்பாலும் நாம ஒரு கார் ஓட்டுறதையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு கம்பேரிசனா பார்த்தோம் அப்படின்னா, நாம கார் ஓட்டும் போது 95% ஃப்ரண்டா இருக்கிற ரோட பார்த்து தான் வந்து ஓட்டுவோம். ஒரு 5% தான் சைட் மிரரையோ இல்ல பேக்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதையோ பார்ப்போம். பட் நாம பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் 90% கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி, இது பாஸ்ட்ல வந்து எப்படி பண்ணிருக்கு, லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு, 3 இயர்ல எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அது நல்லா இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோமே தவிர அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கு, அவங்களோட பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற முன்னோக்கி அந்த ஃபியூச்சரை வந்து பார்க்கறது அப்படிங்கிறத கத்துக்கணும். ஸோ அதை கத்துக்கும் போது தான் ட்ரைலிங் ரிட்டர்ன்ஸை பார்த்து ஒரு ஷேரை வந்து செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியால நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால நிறைய ஷேர்ஸ் நேம்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நாம ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அது சைட்வே மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறப்ப புதுசா ஒரு ஸ்டாக் நேம் வரும்போது இந்த நம்ம கிட்ட இருக்கிற ஹோல்டிங்கை வித்துட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நம்ம பண்ணக்கூடாது. இதுக்கு எமோஷனலா சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் ரிமோர்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பையர்ஸ் ரிமோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம ஒரு ஷர்ட் வாங்குறோம், பட் இன்னொருத்தர் வேற ஏதாவது ஒரு ஷர்ட் போட்டிருக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நாம வாங்கின ஷர்ட்டை விட ஒரு நல்ல ஷர்ட்டை வந்து வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தோணும். இது ஷர்ட்ல மட்டும் இல்லை, வீடு கட்டுறவங்களுக்கு இது நல்லாவே வந்து இருந்திருக்கும். நம்ம வீடு கட்டும்போது பார்த்து பார்த்து தான் கட்டியிருப்போம், பட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடை வந்து நம்ம இன்னும் நல்லா கட்டியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து தோணும். ஸோ இது இந்த ஃபினாமினனுக்கு பேரு தான் பையர்ஸ் ரிமோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்டாக்லையுமே இந்த மாதிரியான ஒரு சேம் ஹிஞ்ச் வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நாம ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ரிசர்ச் பண்ணி தான் ஒரு ஷேர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருப்போம். பட் இருந்தாலுமே ஏதாவது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை யாராவது வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பார்த்தா நமக்கு அது வந்து பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பையர்ஸ் ரிமோர்ஸ்னால அடிக்கடி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்விட்ச் பண்றதுக்காக ஒரு ஷேரை செல்லிங் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. ஸோ இந்த காரணங்கள் தான் ஒரு பங்கை எந்தெந்த காரணங்களுக்காக விற்கக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் எந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு பங்கை வந்து விற்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.